இன்னைக்கு என்னமோ நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? நீ இந்த நிலாவை பார்த்து சந்தோஷப்படுறியா என்ன? இப்போ உன்னோட நிலா என்கிட்ட வருது. என்ன சொல்ற? சிங்கிய பத்தி சொல்றேன். உண்மையை சொல்றேன், சிங்கிய மறந்துற. அவ இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். அது எப்படி? நேத்து வரைக்கும் என் கூட தானே இருந்தா. ஆனா நேத்து நைட் அவ எனக்கு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டா. அதனால அவ எனக்கு தான். இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அதெல்லாம் என்னோட கனவுல நடந்துச்சுடா. வேற எப்படிடா நடக்கும்? உன்னை பயன்படுத்திட்டேன்ல. ஆமாண்டா, நிஜம்தான். அப்போ நீ என்ன யோசிச்ச? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லடா. உனக்கு ஒரு சரியான ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டா. ஒரு ஆள் இருக்கான், அவன் சரியான இன்னசென்ட். அவனை பத்தின கதை. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா, ஷமீம், இந்த ராத்திரி எங்க போறீங்க? நீ படுத்து தூங்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் இந்த பேக்ல என்ன இருக்கு? தண்ணி பாட்டில், வேற என்ன இருக்கும்? இப்படி சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பேசாம தூங்கு. அந்த ஆளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவனோட ஸ்டேட்டஸே மறந்து போயிட்டான். அப்புறம் என்னாச்சு? என்ன நடக்கக்கூடாதோ அதுதான் நடந்துச்சு. என்ன சொல்ற? மால் ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ரெட் லிப்ஸ்டிக் போடுறியா? ரொம்ப அழகா இருப்பா. ஏக்கா, என் கமிஷன் கொத்துனா நல்லா இருக்கும். குட்டு, என்ன விஷயம்? இந்த நாய் வாயை மூடிடு. கொஞ்சம் காசை கொடுத்துரு. இன்னிக்கே வேலையை ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். புரிஞ்சுதா? வாயிலேருந்து வார்த்தை வராதா? பசிக்குதா? சாப்பிடாம இருந்தா ராத்திரியெல்லாம் எப்படி இருப்ப? உனக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். ஏய், எங்க இருக்க? ஏய் பொண்ணு, அந்த பொண்ணு எங்க? அவ எங்க போனா? ஏய், இருக்கியா? டேய், அக்கா இங்க வாங்க. கத்தாத, அக்கா இங்க வாங்க. ஷூட் பண்ணிடுவேன். என்னாச்சு? உள்ள போ.
சீக்கிரம் உள்ள போ. யாரு நீ? இப்ப நீ கம்பி எண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. யாதவ், ஸ்ரீலதா சேஃபா இருக்கா? சீக்கிரம் வந்துருங்க. இங்க பாருங்க மேடம், நாங்க சோஷியல் ஒர்க்கர், கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கறோம். உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. வாய மூடு. உன்னோட ஜாதகம் மொத்தம் என் கையில இருக்கு. இவங்க 2 பேரை கூட்டிட்டு போங்க. இவங்கள அடிக்கிற அடியில லட்டியோட எலும்பும் உடையணும். கூட்டிட்டு போங்க. வாடான்ற வா தள்ளுங்க. ஸ்ரீலதா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? உனக்கு ஒன்றும் ஆகாது. யூ ஆர் சேஃப். சீக்கிரமா அம்மா அப்பா கிட்ட போயிடலாம். ஓகே? டொமஸ்டிக் ஹெல்த் சர்வீஸ் ஏஜென்சி பேர்ல ஜார்க்கண்ட், பீகார், நார்த் ஈஸ்ட் பெண்களை கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள பயமுறுத்தி அவங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து ப்ராஸ்டிடியூஷன் பண்ண வச்சாங்க. காக்கா முட்டை போட்டா யாராவது தூக்கிட்டு தானே போவாங்க. என்னையா சொல்ற நீ? சரியா சொல்லு. நான் என்ன சார் சொல்றது? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைல்ல. பாருங்க, நான் தனியா எதுவும் சாதிக்கல. இது ஒரு டீம் ஒர்க். இந்த ஆபரேஷன் சக்சஸ் பின்னாடி இருக்கிற முக்கியமான நபர் சப் இன்ஸ்பெக்டர் அஜய் யாதவ். அவரோட திறமையால, அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனால தான் இவங்க எல்லாரையும் பிடிக்க முடிஞ்சது. சப் இன்ஸ்பெக்டர் அஜய் யாதவ், இந்த ஆபரேஷனை பத்தி மீடியாக்கு சொல்லுங்க. சார், இந்த ஆபரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? அது 7 மாசம் முன்னாடி ஒரு லேடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்க பொண்ணு ஸ்ரீலதாவை பத்தி. அந்த பொண்ணுக்கு வேலை ஆசையை காட்டி டெல்லிக்கு கூப்பிட்டு வந்ததா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த குரூப் எப்பத்துல இருந்து ஆக்டிவா இருக்காங்க? 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்து 15 பொண்ணுங்களை நாங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்தோம். இவங்க எல்லாரும் ஒரே ரீசனுக்காக தான் ட்ராப் பண்ணப்பட்டிருந்தாங்க. எங்களால இப்போ ஒரு குரூப்பை தான் பிடிக்க முடிஞ்சது. இந்த ரேக்கெட்டோட யாருக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கோ இனி அவங்க எல்லாரையும் பிடிக்க போறோம். ஜபா, தைரியமா இரு. சமயம் அண்ணா சீக்கிரமா வந்துருவாரு. அக்கா ஒரு நிமிஷம். என்னாச்சு ரஹீம்? இப்படிக்கா சொல்லுவேன். அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா இப்படி ஆயிட்டாங்க. கையில காசு கூட இல்ல. ஒருவேளை சாப்பாட்டுக்கோ இல்ல பால் பாக்கெட்டு கூட காசு இல்லக்கா. என்ன பண்றது, யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறது எதுவுமே தெரியலக்கா. இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ, இன்னும் வேணும்னா கேளு. தேங்க்ஸ்க்கா. அசீஸ், ஷமீமை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? போலீஸ் வந்து சமயம் பத்தி தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அவன் அவங்க சொன்ன மாதிரி பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. கால் ஸ்பூன் மஞ்சள், 1 கப் கர்ட். காட்டுங்க என்ன எழுதிருக்கீங்க மேடம். இந்த பாரு. அட மேடம், என்ன எழுதிருக்கீங்க? நான் 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1/4 ஸ்பூன் டர்மரிக்கும் தான் சொன்னேன். ஆனா நீங்க அப்படியே எல்லாத்தையும் மாத்தி எழுதிருக்கீங்க. நல்ல வேளை நீ பார்த்துட்ட. இல்லனா நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு ஆருஷி ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஸ்லீப் ஓவருக்கு. அதனால நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பஞ்சாபி டிஷ் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஐ ஹோப் ஆருஷி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நான் எதுவும் பண்ணக்கூடாது. சரி, ஸ்ரீலதாவை மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக அனுப்பியிருக்கோம்ல, ரிப்போர்ட்ஸ் வந்தாச்சா? ஆமா மேடம், நேற்று ஈவினிங்கே வந்துட்டாங்க. அவளை யாரும் ரேப் பண்ணல, ஆனா அவளுக்கு நிறைய ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. டாக்டர் 2-3 டேஸ் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் ரெசிபி ஃபினிஷ் பண்றேன். ஹலோ, வாட்? ஐயோ, யாரோ கொலை பண்ணிருக்காங்க. பாருங்க, மொபைல், வேலட், ஐடென்டி கார்டு ஏதாவது கிடைச்சதா? இல்ல மேடம். என்னையா போஸ்ட்மார்ட்டம் டீம் சொல்லி விட்டீங்களா? சொல்லிட்டேன் சார். எப்போ வருவாங்க? வந்து சீக்கிரம் வர சொல்லு. சரிங்க சார். இந்த தடவை கால் பண்ணி பாருங்க. ஓகே சார். அக்கா, இங்க பாரு, நான் லைட் ஆன் பண்ணிருக்கேன். எப்படி இருக்கு? வெரி குட் ரோகன். நீ பெருசானதுக்கு அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அப்ப நான் லிவிங் ரூம்க்கு போயிடுவேன். இப்ப நீ போ. லிவிங் ரூம்? நான் எதுக்காக லிவிங் ரூம் போகணும்? ஒரு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ரோஹன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரூமை இப்படி மாத்தி இருக்கேன். நான் எதுக்காக வெளியே போகணும்? ஹே சாம், நீ ஒரு வேலை பண்ண. நீ ஏன் ரூமுக்கு வந்துரு. இவங்க கேர்ள்ஸ் பார்ட்டி பண்ணாங்கன்னா நம்ம பாய்ஸ் பார்ட்டி பண்ணுவோம். அம்மா இன்னைக்கு நைட்டும் மோசம் பண்ணிடுவாங்க. இன்னொரு பொய்யும் சொன்னாங்க அம்மா. இங்க பாருமா, உன் ஃப்ரெண்டு எவ்வளவு லக்கின்னு பாரு.
ஒருவேளை உங்க அம்மாவை இருந்தா இந்த ஊர்ல நம்மள என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அவங்க எது கேட்டாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், ஒரு ரூமை நம்ம மறுபடியும் ரெடி பண்ணுவோம். ஓகே, வா 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 வா. கிரைம் சீன்ல வேற எதுவும் கிடைக்கல, மர்டர் வெப்பன் கூட கிடைக்கல. மேடம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. விக்டிமோட வயசு 45 to 50 ரேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், அவர் முஸ்லீம் மேம். அப்படின்னா அவன் முஸ்லீமா? பாடி மேல நிறைய காயங்கள் இருந்திருக்கு. பாடியை பார்க்கும்போது ஷார்ப் ஆயுதங்கள் வச்சு நல்லா சதைச்சிருக்காங்க. மர்டர் எப்ப நடந்துச்சு? பாடி ஃபுல்லா அழுகி போயிருக்கு மேடம். ஏன்னா 5 to 6 நாள் வரைக்கும் ஆயிருக்கு. மேடம், ஒரு வேலை பண்ணலாமா? பக்கத்துல இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் நம்ம மெயில் அனுப்பி இந்த கேஸை பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லலாமா? ஓகே மேடம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்தது. ஸ்ரீலதா இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டாங்களாம். 2 நாளா டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க. மறுநாள் ட்ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. நாளைக்கு ஸ்ரீலதாவை பாரு. அப்புறம் இந்த காசை வச்சு அவளுக்கு மொபைல் வாங்கி கொடு. அவளை ஸ்டேஷன்ல டிராப் பண்ண நீயே போகணும். ஓகே? ஷெல்டர் ஹோம் டேக்கர் அங்க போவாங்க மேடம். பரவாயில்ல, நீயும் போ. யாதவ் சார் சரியா தான் சொல்லியிருக்காரு. ஆமா, எல்லா கேஸையும் ஏன் பர்சனலா எடுத்துக்கிறீங்க? நீயும் ஒரு தாயாகும்போது எல்லாமே உனக்கு புரியும். மேடம், கேஸ்ல இப்ப அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் அடிக்குது. ஓகே, விக்டிமோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மேட்ச் ஆகிற மிஸ்ஸிங் ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. டீடைல்ஸ் என்னன்னு சொல்லு. டீடைல்ஸ் என்னன்னா மேம், 6 நாளைக்கு முன்னாடி டெல்லி நிர்மல் நகர் ஸ்டேஷன்ல ஷமீம்ன்ற நேம்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. வயசு பாத்தீங்கன்னா 47 சொல்லியிருக்காங்க. அவரோட மனைவி பசங்க பேர் என்ன? மனைவி பேர் ஜேபா, பையன் பேர் ரஹீம். ஹலோ சார், என்ன கூப்பிட்டு இங்க வா. இது வந்து பாரு. என்னாச்சு சார்? என்னைய ஏமாத்துறியா? என்னைய ஏமாத்த பாக்குறியா? நான் எப்பவும் வேலை முடிச்சுட்டு தான் சார் வீட்டுக்கு போவேன். என்னடா சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறது கிடையாது. நான் சொல்றதை கேளு. இன்னும் 1 மாசம் தான். இருக்கு. ஓவர் டைம் பார்த்து எல்லா வேலையும் முடிச்சாகணும். எதனா ஏமாத்தணும்னு நினைச்ச அவ்வளவுதான். உனக்கு தெரியும்ல சமீமுக்கு என்ன நடந்ததுன்னு. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது என்ன? இதுக்கு முன்னாடி ஷமீம் வெளியில போனாரு. இப்ப ரஹீம் கூட போயிட்டான். ரஹீம் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, நான் ரஹீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பார்த்தேன். ரஹீம் யார்கிட்டயோ காசு கொடுத்து கன்னு வாங்கியிருக்கானா. அவன் கன் எது கொண்டு போனா? ரஹீம், 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 என்ன ஆச்சுடா உனக்கு? என்ன ஆச்சு? என்ன ஆச்சுடா? ரஹீம், இந்த அடி எப்படி பட்டுது? நீ கண்ணை ஏன் கொண்டு போன? நீ ஏதாவது தப்பனியா? என்ன ஆச்சு சொல்லுடா. ஷமீம் காணா போனதுனால இதெல்லாம் நடக்குதான்னு சொல்லிடு. ஷமீமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பாடியில் இருந்த ட்ரெஸ்ஸு பா, சும்மா சட்டை அவ்வளோ அழுத்தி துவைக்காதப்பா, கலர் போயிடும்பா. சட்டைக்கு ஒன்றும் ஆகாதுடா, நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கும். இதா பாரு உன் அப்பன் கையில் இருக்கிற மேஜிக்க. ஒரு சட்டையை 5 வருஷம் போட்டுக்குவேன், புரிஞ்சுதாடா? நான் இப்படி சிக்கனமாக இருக்கிறதுனால தான் உனக்கு என்னால் 5 மாதத்துக்கு ஒரு தடவை சட்டை எடுத்து தர முடியுதுடா.
இப்ப பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ஷமீமை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை நடந்து 6 நாள் கடந்தாச்சு. ஷமீம்க்கு யாரோடையாவது சண்டை நடந்திருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரி எப்பவும் எதுவும் நடந்ததில்லை. சார் சார் அது வந்து பெரிய ஆஃபீஸர் யாராச்சும் பார்க்கணும். உன்னோட பேர் என்ன? பாபு. பாபு சரியா சொல்லியிருந்தால் தானே? எத்தனை வாட்டி சார் சொல்கிறது? கண்டிப்பாக இவன் தான். 2 பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்க சார். இவன் தான் கத்தி எடுத்து குத்தி கொலை பண்ணான். இத்தனை நாளுக்கு அப்புறம் இப்போ எதுக்கு வந்திருக்க? மேடம், எனக்கு டெல்லி புதுசு. எனக்கு யாருமே இங்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னா எல்லாரும் பயப்படுவாங்கல்ல மேடம். என்ன பாபு, இப்போதான் உன் மனசு சொல்லிச்சா இங்கே வந்து சொல்லணும்னு? சார், பேப்பரில் படித்தேன் இந்த மர்டர் பண்ணவன் கிடைக்கலன்னு. அப்போ தான் சார் எனக்கு புரிஞ்சுது அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தெல்லாம் இருக்குன்னு. ஆனால் இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ல மேடம். நான் தான் இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வெளியே சொல்லிடுறேன். பாபு, நான் சொல்றத ஜாகிரதையா கேளு. சொல்லுங்க மேடம். இந்த ஷமீமை 3 பேர் கொலை பண்ணிருக்காங்க. அவங்க உனக்கு ஞாபகம் இருக்காங்களா? அவங்க படத்தை வரைய முடியுமா? முகம் எனக்கு ஞாபகம் இருக்கு மேடம். டெய்லி அந்த 3 பேரும் என் கனவுல கூட வராங்க. ஆமாம் சார், இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் தான் என் கனவுல வர்றது. கொடுங்க யாதவ், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் இந்த ஸ்கெட்சை அனுப்புங்க. ஒருத்தர் கிடைச்சாலும் மீதி 2 பேரும் தானா மாட்டுவாங்க. நான் இந்த ஸ்கெட்சஸை ஷமீம் ஃபேமிலிக்கு காட்டுறேன். இங்க பாரு, ஷமீம்க்கு எதிரிங்க யாரும் இல்லைன்னு நீ சொல்லியிருக்க. ஆனா எங்களுக்கு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. அவங்க ஷமீமை 3 பேர் கொல்றத பார்த்துருக்காங்க. அந்த 3 பேரும் இப்படிதான் இருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி இவங்களை எங்கேயும் பார்த்ததில்ல. ஷமீம் வெளியில போன ராத்திரியே எனக்கு ஏதோ தோணுச்சு. நான் அவர்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்டேன். இந்த ராத்திரியில எங்க வெளியே போறீங்கன்னு. தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. நான் சீக்கிரமா வந்துடுறேன், நீ அமைதியா படு. அவ்வளவுதான், பேக்கை எடுத்தாரு, வெளியே போயிட்டார். மேடம், இந்த விஷயம் மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ல கூட இல்ல. கிரைம் சீன்ல இந்த மாதிரி ஒரு பேக்கே கிடைக்கல. அந்த பையில என்ன இருந்தது? ஷமீம் சொன்னாரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னு. ஆனா அவர் வெளியில போன நாள்ல இருந்து எங்க வீட்ல ஒரு கத்தி கூட இல்ல. சேபா, உனக்கு என்ன ஞாபகம் வந்தாலும் எங்களுக்கு சொல்லு. சரி. யாக்கீப், எங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? உனக்கு இந்த அடி எப்படி பட்டுச்சு? அது நேற்று ராத்திரி கரண் கூட கொஞ்சம் சண்டே ஆயிடுச்சுங்க.
வீட்ல இருந்து ஷமீம் கத்தி எடுத்துட்டு போயிருக்கான். ஒருவேளை அவன் கொலை செய்ய நினைச்சு கொல்லப்பட்டானா? இருக்கலாம் மேடம். ஆனா ரஹீமுக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்தா அவனுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், மைனர். வேற வழி இருக்கான்னு யோசிக்கலாம். யாதவ் எங்க? இதோ வந்துருவேன்னு சொன்னாரு. ஃபோன் பண்ணி பார்க்குறேன். யாதவ் எங்கே? வேற ஆங்கிள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அவருக்கு அது பழக்கம் தானே. இது என்ன? ஷமீம் கான், உங்க ஃபேக்டரி ஒர்க்கர். இவங்க 3 பேர்ல யாரோ ஷமீமை கொலை பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு இவங்க 3 பேரும் உங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸா? உங்களுக்கு இவங்களை தெரியுமா? ஃபேக்ட்ரியில் 1000 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லார் முகமும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குமா? அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க தான் ஷமீமை கொல்றதுக்கு இவங்க 3 பேருக்கும் காசு கொடுத்தீங்களா? நான் கேள்விப்பட்டேன் நீங்க உங்க ஃபேக்டரி ஸ்டாஃப்ஸை அடிப்பீங்கன்னு சொல்லி. ஏய் இன்ஸ்பெக்டர், தேவையில்லாமல் பேசாதீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. போலீஸ் கிட்டே தூரா பேசுற போறம்போக்கு அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். வாடா, வா வா, உன் ஆட்டிடியூட் முழுக்க இன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு எல்லாத்தையும் எடுத்துறா. வா நட, வாடா, வா வா. என்னடா நெக்ஸ்ட் டைம் தரட்டு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிடுவேன். காக்கி சட்டக்காரனுக்கு முதல்ல மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோட அப்புறம்போக்கு. பா, பெரிய மயிர் மாதிரி பேசுறான் நாய். ஸ்ரீலதாக்கு நைட் ட்ரெயின் தானே? ஆமா மேடம். நாளைக்கு ராத்திரி அவ வில்லேஜுக்கு போயிடுவா. யாதவ் சார் கால் பண்றாரு. ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ சார், எங்க இருக்கீங்க? ஷமீம் வேலை செஞ்ச ஃபேக்டரிக்கு என்கொயரிக்காக வந்திருக்கிறேன். மேடம் கிட்ட நீயே இன்ஃபார்ம் பண்ணிடேன. யாதவ், ஃபோன் ஸ்பீக்கர்ல இருக்க. ஓ சாரி மேடம். இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சதான் நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. ஓகே. இதால பார்த்துருக்கியா? ஆமாம் சார், பார்த்த மாதிரி தான் சார் இருக்கு. மீனாட்சி, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ. 51 வயசுல கூட சின்ன பையன் மாதிரி பண்ணிட்டு இருக்க. 2 நாளைக்கு போற. நியாயமா இதெல்லாம்? நமக்கு மேரேஜ் ஆன இத்தனை நாளில் நான் உன்னை பிரிஞ்சு 2 நாள் கூட வெளியில் இருந்தது இல்லைல்ல. டாக்டர் ஹர்ஷவர்தன், நான் உங்க கூட வர ரெடியா இருக்கேன். நீங்க தானே வேணான்றீங்க. இப்போ 2 நாளைக்கு நீ மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் என்ன பண்ணுவ? அடுத்த மாதம் மொரிஷியஸில் ஒரு மெடிக்கல் செமினார் இருக்குது. நம்ம 2 பேரும் அங்கே போகலாம். அப்படின்னா சரி, பாய். தீபக்கும் ஃபோனை கொடு. இந்தாங்க சார். சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். தீபக் ஃபோன்லேருந்து பேசுகிறேன். மீனாட்சி என்னுடைய ஃபோனில் ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கா. நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு தீபக்கை அனுப்பி வைக்கிறேன். லவ் யூ, பாய். சரி, உங்களை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன் சார் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் ரஹீம் பயோடேட்டா கிடைக்குமா? சொல்கிறேன் சார். ரஹீம் சின்ன வயசுலேருந்தே நிறைய சண்டை போடுவான் சார். பீம்லான்னு ஒரு பெட்டிங் மாஃபியா வேறு இருக்குது சார், அவங்க கூட தான். நீ சொல்கிற பீம்லால்னா அந்த ஆள் தானே ஜெயிலில் வந்ததுக்கு அப்புறமா லாட்ரி டிக்கெட்லாம் வித்துட்டானே? சார், அது என்னாச்சுன்னா ஷமீம் காணாமல் போனதுக்கப்புறம் ரஹீம் பீம்லால் கிட்ட போயிட்டான் அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்காக. ஏய், என்ன என்ன பண்ணுற? பைத்தியமா உனக்கு? சார், அவன் கொல்லலான்னு போனான், ஆனால் இவன் அடி வாங்கிட்டு வந்துட்டான். இதெல்லாம் என் தப்பு தான். என்னால் தான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு.
நான் ஆன்லைன் கேமுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அதில் நிறைய காசு ஏர்ன் பண்ணலாம். பீம்லால் அவரோட மொபைலில் கேம் ஆட சொல்லுவார். காசுக்காக காசு ஏர்ன் பண்ணலான்ற முயற்சியில் 2 லட்சம் வரைக்கும் இழந்துட்டேன். பீம்லாலா பணத்தை வாங்குறதுக்காக எங்க பின்னாடியே வந்துட்டான். அந்த டைமில் எங்கள் அப்பா அசீஸ் அங்கிள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணார். அசீஸ் அங்கிள் கொடுத்த 70,000 நான் அப்பா கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன். நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பீம்லால் கிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளவுதானா? மிச்ச காசுல எப்படா கொண்டு வந்து கொடுப்ப? அது இல்லாம வட்டியும் வேணும். கொடுத்துட்றேன், சீக்கிரமாக கொடுத்துட்றேன். ஆனால் அந்த விஷயம் எங்கள் அப்பாக்கே தெரிஞ்சிருச்சு. காசை நான் தான் எடுத்தேன்ற விஷயம். காசை என்னடா பண்ண? சொல்றா. ஏங்க, சொல்றாங்கல்ல. இல்லைங்க, அடிக்காதீங்க. நீ தள்ளி போடி. எல்லாம் உன்னால வந்ததுதான். மன்னிக்கணுமா? என்னடா சொல்றது அசீஸுக்கு? சொல்றா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அடிச்சுக்கப்பா, என்ன அடிச்சுக்கப்பா. டேய், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க பாருடா, என்ன ஆச்சு? என்கிட்ட சொல்லு, என்ன ஆச்சு? நான் ஏதாவது யோசனை சொல்றேன்டா, சொல்லுடா. லாலா சார், உங்க காசு மொத்தத்தையும் நான் சீக்கிரமா திருப்பி கொடுத்துட்றேன். பொறுமையா இல்ல, சீக்கிரமா கொடுக்கணும். ஒரு வாரத்துல 17 லட்சம் கொடுத்தாகணும். 17 லட்சமா? அப்படின்னா என்கிட்ட அவ்வளோலாம் இல்லை லாலா சார். 17 லட்சத்துக்கு நான் எங்க போறது? சரி, ஒரு வாரத்துல 5 லட்சம் கொடு. ஒரு பைசா குறையக்கூடாது. எங்கள் அப்பா எவ்வளவோ காசு கொடுத்துட்டாரு. ஆனால் இன்னுமே பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வட்டி காசு எவ்வளவோ ஏறி இருக்கு. அன்னைக்கு ஷமீம் லாலாவை அடிக்க போனாரா? அப்படி இல்லைன்னா காசு கொடுக்க கூடாதுன்னு எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் நான் லாலாவை பழி வாங்கலான்னு நினைச்சேன். சொல்றோம். யாதவ் போதும், நிறுத்து. இன்னும் எவ்வளோ அடிப்ப? இவன் செத்துடுவான். இங்க பாரு லாலா, இவன் பிடிவாதக்காரன். அதனால நீ உண்மைய சொல்றதுதான் உனக்கு நல்லது. இல்லனா இவர் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. நான் சமீமா கொல்லல. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அவன் எனக்கு தங்க முட்டை கொடுக்குற வாத்து மேடம். நான் எதுக்காக கொல்லணும் அவனை? ஏன்னா ஷமீம் உன்னை கொல்ல வந்தான். அதனால நீ அவங்க 3 பேரோட சேர்ந்து அவனை கொன்னுட்ட. மேடம், இத பாரு. எனக்கு இவனை தெரியாது. இவருக்கு அடிக்கிறது பழக்கமான மாதிரி உனக்கு அடி வாங்குறது பழக்கமாயிடுச்சா? சரி, யாரும் பழக்கத்தை விட்டுடாதீங்க. நீ ஆரம்பி. சொல்றான் குடியா லட்டியா. ஐ வில் கால் யூ பேக். தீபக், சொல்லுங்க மேடம். சாரை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வந்துட்டியா? விட்டு வந்துட்டேன் மேடம். எங்கேயாவது நின்னாரா? இல்லை மேடம், வீட்டில் இருந்து கிளினிக்கு, அப்புறம் கிளினிக்ல இருந்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ணிட்டேன். அப்ப காரு ரோஹிணி கிட்ட ஏன் நின்னுச்சு? கார் ஜிபிஎஸ் என் ஃபோனுக்கு கனெக்ட் ஆயிருக்கு. போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. சார் ரோஹிணி கூட இருக்காருல்ல? மேடம், இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் இதை பற்றிலாம் சொல்ல விரும்பல, ப்ளீஸ் விட்டுருங்க. தீபக், தீபக். மேடம், நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த ஷமீமையும் கொல்லல. நீ பொய் சொல்லாத. என்கிட்ட ஐ விட்னஸ் இருக்கு. நீ ஷமீமை மர்டர் பண்ணும்போது அவங்க பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உன்னோட இவங்க 2 பேரும் இருந்தாங்க. யாரு இவங்க 2 பேரு? எனக்கு தெரியாது மேடம். நான் மர்டரே பண்ணலன்னு சொல்றேன். நான் எப்படி பார்த்திருக்க முடியும்? கனவுலையா? குற்றத்தை நீ சீக்கிரமா ஒத்துக்கலன்னா உனக்கு நெருக்கடியும் அதிகமாயிட்டே இருக்கும். மேடம் ப்ளீஸ், நான் ஆட்டோ ஓட்டி தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எந்த தப்பும் செய்யாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடா என்ன ஒரு கொலைகாரன்னு சொல்றீங்க? மேடம், சொல்லு. ஜீதுவை பத்தி தெரிஞ்சிருக்கு மேடம். அவன் உண்மைதான் சொல்றான். அவனை பார்த்தா போய் சொல்ற மாதிரி தெரியல. அவன் மேல எந்த கிரிமினல் கேஸும் இல்லை மேடம். ரொம்ப சாமர்த்தியமான ஆளா இருந்திருப்பாரு. இவனுக்கு உன்னோட ட்ரீட்மெண்ட்டை கொடு.
ஒருவேளை உண்மையை சொல்லலாம் இல்லையா? நான் பாருக்கும் சொல்றேன், எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் என்கொயரி பண்ண சொல்றேன், இவனுக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு. சார், இவன் தான் விபூதி பிரசாத். சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் 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 என்ன சார் கூட்டிட்டு போறீங்க? சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் என்ன பண்ணாலும் அதுக்கு அனுபவிக்கிறான். மேடம், இவன் தான் கத்தியை வச்சு குத்துனது அன்னைக்கு. மேடம், அந்த பக்கத்தில் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் அன்னைக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தவன். மேடம், அந்த 3வது ஆள் கிடைச்சிட்டானா? அவனும் கிடைச்சிடுவான். மேடம், என் பேர் இங்கே வரலல்ல. நீ ஒன்றும் பயப்படாத, இனி நீ போகலாம் பாபு. சரிங்க மேடம். மேடம், விபூதி பிரசாத் ரொம்ப கெட்டவன் மேடம். இவன் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக நம்ம ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் மேடம். சார் நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, இதான் சார் வீடு, நிப்பாட்டுங்க. சார், இந்த ஆள் பொய் சொல்றாரு. நான் எந்த பைக்கும் திருடல சார். இந்த ஆள் தான் என் மேல வீணா பழி போட்டுட்டு இருக்காரு. சார் இவன் நம்பர் 1 திருட சார், ஃப்ராடு. என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? ஆதாரம்லாம் இருக்கு, இங்க பாருங்க. இது உங்க பையன் தானே? ஆமா சார். இவனை கூப்பிடுங்க. சார், இவன் பொய் சொல்றான். இவன் பைக் ரோட்ல தான் இருந்தது, நான் அதை ஓரமா எடுத்து விட்டேன். பைக்கு திருடு போச்சுல, கடைசியா அந்த பைக் பக்கத்துல இருந்தது உங்க பையன் தான். அதுக்காக உங்க பையன் ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். நட. மேடம், பைக் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் விபூதி நம்ம ஸ்டேஷனுக்கே வந்தா மேடம். சார் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கல்ல சார், எனக்கு தெரியல இந்த ஆள் ஏன் என் மேல இவ்வளவு கடுப்புல இருக்கான்னு. என்னையா புதுசா நாடகம் ஆடிக்கிட்டு வர? நாடகமா? நாடகம்லாம் இல்ல, என்ன அட்டாக் பண்ணிருக்கீங்க. அட்டாக் இவன் பையன் தான் சார் பண்ணான். சார், இந்த ஆள் பொய் சொல்றான் சார். போன முறை என் சின்ன பையனை பிடிச்சு கொடுத்தான், இப்ப 2வது முறை இங்க வந்து நிக்கிறான் சார். டாக்டர் இவருக்கு எக்ஸாமினேஷன் பண்ணிட்டாரு. இவன் சொல்லிதான் இங்க வந்திருக்கோம். நான் உங்க பையன்கிட்ட பேசிதான் ஆகணும். கூப்பிடுங்க. சார், இப்ப அவன் வீட்டுல இல்ல சார். நீங்க உள்ள போய் பாருங்க சார். சார், அவன் வீட்டுல இல்ல சார், நான் சொல்றதை நம்புங்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுங்க. சரி சார். இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சதுன்னா, அனிலும் அவரோட பையனும் ரொம்ப நல்ல மனுஷங்க தான். ஆனா இந்த விபூதி ரொம்ப கெட்டவன் மேடம். இவன் அவங்கள எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருந்தான்? மேடம், இந்த அனில் அப்புறம் அவனோட பையன் அவங்க ப்ராப்பர்ட்டியை பத்தி பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப குறுகிய நாள்லயே. ஆனா அனிலுக்கு விற்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்லை, அதனால தான் அது மாதிரிலாம் பண்றாங்க. உன்னோட இருந்த அந்த 3வது ஆளு யாரு? எந்த 3வது ஆளு? யாரு கேக்குறீங்க? இங்க பாரு விபூதி, மரியாதையா சொல்லிடு. ஷமீம் கொலை வழக்குல உன்னையும் ஜீத்துவ தவிர 3வது ஆளு யாரு? இப்ப சொல்லலன்னா அடி வாங்க போற. என் மேல கை வச்சா டிபார்ட்மெண்ட் மொத்தமா கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நீ இங்க இருந்து வெளியே போனாதானே? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? பொய் கேஸ போடுறது உனக்கு மட்டும்தான் தெரியும்னா அத நாங்க கூட பண்ணுவோம். மேடம், உங்களுக்கு ஃபோன். ஹலோ ஷெல்ஃபாலி அக்கா, நான் ஸ்ரீலதா. ஸ்ரீலதா, எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூக்கா. இருங்க, அம்மா கிட்ட கொடுக்குறேன். மேடம், நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். அட, நீங்க தேங்க்யூன்னு சொல்லாதீங்க. நீங்களும் ஸ்ரீலதாவும் பத்திரமா இருங்க. அவளை நல்லா படிக்க வைங்க. நான் உங்களோட டச்ல இருக்கேன். சரிங்க மேடம். பாய். ஹாய் யாதவ், சொல்லு. ஸ்கெட்சில் இருக்கிற 3வது ஆள் கிடைச்சிட்டேன் மேடம், கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நேரில் ஒப்படைக்கிறேன். ஐ அம் ஆன் த வே. சரிங்க தான், நிப்பாட்டுங்க சார். இங்கேயா? இதுதான் வீடு. இந்தா வச்சுக்கோ சார். ஒரு வாட்டி அந்த பையனை பாருங்களேன், அப்புறமா கொடுக்கலாம். ஏன், என்னாச்சு? ஸ்கெட்சு அவன் கூட மேட்ச் ஆகுது இல்ல? ஸ்கெட்சு இதுவும் ஒன்று தான் சார். அப்புறம் என்ன? அப்படி இருந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். என்ன சொல்ற? டவுட் வருதா? சார் நீங்களே ஒரு நிமிஷம் பாருங்க. என்னது இது? நீங்கள் நான் தான் கொலை பண்ணணும்னு சொல்கிறீங்களா? டாக்டர் ஹர்ஷவர்தன் ஒரு ஃபேக்ட்ரி எம்ப்ளாயை கொண்டுட்டானா? அதுவும் ஒரு
ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவனோட சேர்ந்து. இங்க பாருங்க சார், எங்க கிட்ட சாட்சிகள் இருக்கு. நீங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இங்க பாருங்க, நீங்க யாரா வேணா இருந்துக்கோங்க, எங்க கிட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, நாங்க ஃபாலோ பண்ணணும். சரி, நானும் ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நான் இல்லை, என் லாயர் உங்ககிட்ட பேசுவார். இந்தா. ஆ, எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நீயும் சரி. சாரி ஷிஃபாலி, அதான் யாதவ் இருக்கான்ல, வேலையில எல்லாமே மறந்துடுறான். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, இட்ஸ் ஓகே. இது தப்பு இல்ல, பிளண்டர். என்ன இருந்தாலும் ஐ விட்னஸ் சொல்லிட்டான். ஆனா நீங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஹர்ஷவர்தனை அரெஸ்ட் பண்ண கிளம்பிட்டீங்க. என்னாச்சு? 5 நிமிஷத்துல உங்க லாயர் பெயில் கொடுத்து காப்பாத்திட்டாரு. உங்க அட்வொகேட்ஸ் இருக்கீங்களே, எங்க ப்ராப்ளம்ஸை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது சட்டத்துல இருக்கிற லூப்போல்ஸை வச்சு கொலையாளிய காப்பாத்துறது. அப்ப நீ டிசைட் பண்ணிட்ட டாக்டர் ஹர்ஷவர்தன் தான் கொலைகாரன்ட்டு? அப்படி இல்ல, நான் ஜெனரலா தான் சொல்றேன். இங்க பாரு, டாக்டர் ஹர்ஷவர்தனை என்கொயரிக்காக கூப்பிட்டோம், ஆனா அவரு வரவே இல்ல. ஒரு ஐ விட்னஸ் சஸ்பெக்டோட ஸ்கெட்சஸ வரைஞ்சாரு. அந்த ஸ்கெட்ச் அப்படியே டாக்டரோட நல்ல மேட்ச் ஆகுது. இந்த பிளைண்ட் கேஸ்ல இது மட்டும்தான் ஸ்ட்ராங்கான பாயிண்ட். 1 செகண்ட். இப்பதான் எனக்கு புரியுது. இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. நாங்க இந்த கேஸ்ல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். சாரி மேடம், என்னால நீங்க வீணா கமிஷனர் சார்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. யாதவ், இதெல்லாம் விட்டுரு. பாரு, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. விபூதி பிரசாத், ஆட்டோ டிரைவர் ஜீத்து, டாக்டர் ஹர்ஷ்வர்தன், இவங்க கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணியா? சரி மேடம், ஆனா டவுட் பண்றதுக்கு எதுவுமே இல்லையே. இவங்க 3 பேர் நடுவுல கம்யூனிகேஷன். இவங்க 3 பேரும் பேசி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது மேடம். இன்னும் சொல்ல போனா அவங்க 3 பேரோட போன் லொகேஷன் கிரைம்ஸ் எல்லாம் கிடைக்கல மேடம். நவ் திங்க். 3 பேரும் வேற வேற ஏரியாக்காரங்க. இவங்க 3 பேர் நடுவுலையும் ஷமீமோடையும் எந்த ஒரு கனெக்ஷனும் நமக்கு தென்படல. இந்த 3 பேரையும் ஷமீமோட சேர்த்தது ஒரே ஒரு ஆளுதான், பாபு. இதுல முக்கியமான விஷயம், இந்த ஐ விட்னஸ் பாபு அவனே தானா நம்ம கிட்ட வந்தான், ரைட்? யாதவ், மேடம் பூட்டு போட்டு. பாபு எங்கேன்னு பக்கத்துல கேளு. நான் அப்புறம் பேசுறேன். என்னாச்சு? மேடம், எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். அவங்க ரொம்ப நாளா பாபு இந்த பக்கமே வரலன்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் ஃபோன் வேற ஆஃப்லயே இருக்கு. மேடம், ஹவுஸ் ஓனர் யாருன்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. மேடம், அந்த பாபு என்னுடைய இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருக்கான். விபூதி என் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால நான் ராகேஷை அந்த பாபு கூட அவன் ரூம்லேயே தங்கிக்கோன்னு சொல்லிட்டேன் மேடம். அதான் போய் சொல்லிட்டேன். அவன் இப்போ வீட்டில் இல்லை சார், என்ன நம்புங்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்க. ராகேஷ், நீ எங்க இருக்கிறியோ அங்கேயே இருப்பா, வெளியில வந்துடாத என்ன. அப்புறம் அதுக்கப்புறம் மேடம், ராகேஷ் பாபு கிட்ட விபூதி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்றான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான் மேடம். அப்புறம் பாபு சொல்லியிருக்கான் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி. பாபு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். விபூதி மேல இந்த குற்றத்தை சுமக்கலாம்னு. இதனால நீங்க உங்க பழைய தீர்த்துக்கலாம், ரைட்? ஆமா மேடம். ஆனா மேடம், உங்களுக்கு தெரியாது அந்த பாவி எங்களுக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தான்னு உங்களுக்கு. சரி, ஒரு விஷயத்த சொல்லுங்க. பாபு உங்களுக்கு ஃப்ரீயா வேலை பண்ணானா? ஆமா மேடம். இப்ப பாபு எங்க இருக்கான்? மேடம், அது தெரியாது மேடம். 3 நாளைக்கு முன்னாடியே கதவெல்லாம் பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான். மேடம், பாபு மேல லாக் அவுட் ஃபைல் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த பாபு அனிலுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மர்டர் கேஸ்ல எதுக்கு தப்பான சாட்சியத்தை கொடுக்கணும்? மேடம், இந்த பாபு கூட ஷமீம் மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கான் இல்லையா? அவனே சாட்சியை காமிச்சு தன்னை நல்லவன்னு காட்டிக்கிறானோ என்னவோ. பாசிபிலிட்டி இருக்குல்ல. இதுல பாபுக்கும் ஷமீம்க்கும் என்ன கனெக்ஷன்? தேடி பார்க்கணும், கிடைக்கும். பாபுவும் பிலாலும் ஒரே ஊர் தான் மேடம். அந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியில போனவன் தான்.
சரியான சாட்சி இல்லாதனால கேஸ் அப்படியே மூடிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தெரியல பாபு தன்னுடைய ஃப்ரெண்டை எதுக்காக கொன்னான்னு சொல்லி. ஆனா யாதவ், இந்த பாபுக்கும் ஷமீம்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஷமீம் கேஸ்ல ஒன்றும் கனெக்ஷன் இல்லை மேடம். ஆனா ரிஹானா கூட இருக்கு. அசீஸோட ஒய்ஃப் ரிஹானா பாபுவோட கசின் மேடம். ஜபா, அழுதுகிட்டே இருக்காத. இங்க பாரு, நீ எனக்கு வேணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அஜீஸ், நமக்குள்ள என்ன நடந்துச்சோ அது ரொம்ப தப்பு. அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஷமீமோட ஆத்மாக்கு இதுக்கு மேலேயும் நான் தப்பு பண்ண விரும்பல. அப்படிலாம் நீ சொல்லாத. இது எல்லாமே உனக்காக தானே பண்ண. ஏன் ஸ்லோ மோஷன்ல இருந்திருக்கிற? வாயா, மிச்சம் மீதி இருக்கிற விஷயத்த ஜெயிலுக்கு போய் பார்த்துக்கலாம் வா. எனக்கு ரொம்ப நாளாவே ஜபா மேல ஒரு ஆசை. பீம்லால் சமீம் கிட்ட காசு கேட்கும்போது அவ என்ன பண்ணோன்னு தெரியாம இருந்தா. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுவா. எனக்கு அவளை பத்தி பயம் வந்துருச்சு. அதனால ஒரு நாள் சபா கிட்ட பேசலான்னு போனேன். அஜீஸ், என் பிரச்சனை எப்ப தீரும்னு எனக்கே தெரியல. ரஹீம் எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிட்டான். ஷமீம் ராத்திரியும் பகலும் அவ்வளோ வேலை பார்க்குறாரு. எனக்கும் அது புரியுது, இது காசு பிரச்சனைன்னு. இதை வச்சுக்கோ, காசை வச்சுக்கோ. கேளு, இது கடன் கிடையாது, ஹெல்ப்பும் கிடையாது. நான் மெதுவாக பக்கத்தில் போய்கிட்டே இருந்தேன். சபாக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நாள் சமீமுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சேபா, ஜெபா, கதவை தர, கதவை தர ஜெபா. தள்ளிப்போ. என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய், உன்னை கொன்னுறேன்டா இன்னைக்கு. ஷமீம், ஷமீம், ஏய், நீ தள்ளிப்போ. மன்னிச்சிடுங்க ஷமீம், மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அணையிலிருந்து எல்லாமே நிறுத்திட்டேன். சபாவை நான் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் நாள் முழுக்க சபாவை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த சேபாக்காக நீ ஷமீமை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்க. ஆமாம், அந்த பையன் என்னோட ஒய்ஃபோட ஊருக்காரன். அவன் மேலே ஒரு கொலை கேஸ் கூட இருக்கு. நான் ஹெல்ப்பு கேட்டேன். அவன் 2 லட்சத்துக்கு பதிலாக சமீமை கொலை பண்ண அவன் ஒத்துக்கிட்டான். ரெஹானாக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. இந்த பிளான் என்னதும் பாபுவோடம் தான். நான் பிளான் பண்ணது ஒரு நாள் சமீமை பார்த்தேன். சமீமண்ணா, என் தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த ஊரை விட்டே நான் மும்பைக்கு போகலான் இருக்கேன். இதுக்கு மேலே நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்கள் ஒரு வாட்டி என் கூட பேச முடியுமா? கண்டிப்பாக வரேன் அசீஸ். என்ன மாதிரியே ஷமீமும் ரொம்ப கோபமாக இருந்தார். ஆனால் அவர் அந்த விஷயத்தை மறந்தே போல. அவர் என்னை கொலை பண்ணணும்னு நினைச்சாரு. அண்ணா, ஷமீம் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இங்கே வந்ததுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியும் ஏதோ ஒரு நாள் என்னை தேடி நீங்கள் வருவீங்கன்னு. அதனால தான் பாபுவை நான் ஐ விட்னஸாக மாற்றினேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக.
பாபு, விபூதி பிரசாத், ஜீத்து, டாக்டர் ஹர்ஷவர்தன் பேரை எதுக்கு சொன்னான்? அப்படிலாம் ஒன்றும் அவன் யோசிக்கல. பாபுக்கு தோணது தான் பண்ணான். சரியா அப்படிதான் நடந்தது. உங்களை தூரமா அனுப்புறதுக்காக. வாவ் வாவ், சாப்பாடு சூப்பரா இருக்கு. தேங்க்யூ கண்ணா. என்னாச்சு யாஷி, நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? அப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்காக தான் இதை ஸ்பெஷலா பண்ணிருக்கேன். சாப்பிடு. இந்தா கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு தோணுது நம்மளோட பிளான் ஃபிளாப் ஆயிடும்னு. அப்படிதானே? என்ன விஷயம் யாதவ்? மேடம், பாபு மாட்டிட்டான். இங்கதான் சென்ட்ரல் பக்கத்துல. அவன் சொல்லிட்டானா ஜீத்து ஹர்ஷவர்தன் பேரை எதுக்கு சொன்னான்னு? பழி வாங்கறதுக்காக. அது ஒரு பெரிய கதை மேடம். பாபு சிட்டிக்கு வந்தவொடனே ஜீத்துவோட ஆட்டோல ஒரு நாள் ஏறி இருக்கான். 15 ரூபாய்க்காக 2 பேருக்கும் நல்ல ஆர்கியூமெண்ட் போயிருக்கு. என்ன 15 ரூபாய்க்காக மர்டர் கேஸ்ல பாபு மாட்டி விட்டுருக்கானா? ஆமா மேடம். ஹர்ஷவர்தன் கிளினிக்ல பாபு நர்ஸை ராகிங் பண்ணியிருக்கான். அதனால தான் எல்லாரும் முன்னாடியும் டாக்டர் ஹர்ஷவர்தன் அவமானப்படுத்திருக்கிறாரு. இந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக தான் டாக்டர் ஹர்ஷவர்தனோட பிக்சரை கொடுத்து நம்மள ஓட விட்டுருக்கான். ஒரு சின்ன விஷயத்துக்காக பகையை வளர்த்துக்கிறாங்க. சரி, சந்தோஷம். இந்த கேஸை சால்வ் பண்ணியாச்சு. இனி நான் நிம்மதியா என் ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுறேன். கண்டிப்பா மேடம். குட் ஜாப் யாதவ். தேங்க்யூ மேடம். பாய். அது சரி, நீங்க எல்லாரும் என்ன மூவி பாப்பீங்க? ஆக்ஷனா காமெடியா? ஆக்ஷன் மூவி. சரி சரி, அப்ப சீக்கிரமா சாப்பிடுங்க.